ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ் ஃபேஸ். இந்த வீடியோ நம்ம எம்ஜி காமெட், அதாவது ஒரு க்யூட்டான கார், அந்த காரோட இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். கீ உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். காரோட க்யூட்னஸ் மாதிரி கீயும் நம்மளுக்கு க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஜிக்குண்டான பேஜிங் நல்ல ஒரு கிளாசி ஒயிட் கலரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ண ஒரு பட்டன், இங்கே சென்டரில் அந்த லைட்டிங் கூட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியும். கார் மாதிரி கீயும் க்யூட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். சைடில் அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஒயிட் லெதர் ஃபினிஷ்டு ஸ்டேரிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பர்ஃபரேட்டர் லெதர் கொண்டாட அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கே அந்த ஸ்டிச்சிங்லாம் நல்லா ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிக்குண்டான ஒரு பேஜிங், இதுக்குள்ள நமக்கு அந்த க்யூட்டான ஏர் பேக்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா க்யூட்டாக எம்ஜி டிபிக்கல் டிசைன், அதாவது காமெட்டுக்குன்னு இருக்க அந்த டிபிக்கல் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீலில் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிவரை வந்து புல் பண்ணிட்டு ஸ்டேரிங் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சவுண்டான ஹார்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போனால் இந்த சைடில் நம்மளுக்கு வைப்பர் ஸ்டாக் வந்து கிடைக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் வைப்பர் ஸ்டாக், அந்த ஃபாக் லேம்ப்க்கான பட்டன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன் பண்ணது தெரியல, ஆனால் ஃபாக் லேம்போட சிம்பிள் இதில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கொண்ட ஸ்டாக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் கொண்ட ஸ்டாக், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கிடைக்கல. இதுலேயும் அந்த டிபிக்கல் காமெட்க்குண்டான டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைட் ஆன் பண்ணால் இங்கே அந்த டிசைனும் வந்து காட்டுது. ஒரு சூப்பரான அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த அனிமேட்டட் காமெட்டில் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லெஃப்ட் சைடுக்கு உண்டான கண்ட்ரோல்லாம் நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது டம்மி பட்டன்ஸ் 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் பண்ண கண்ட்ரோல், மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணி வைக்கிறதுக்கான பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்யூட்டான ஸ்டேரிங் வீல், 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் கிளஸ்டரில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம். கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் உள்ள கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ஜூம் பண்ணிக்கிறேன். 3D அனிமேஷன் உள்ள கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஜி காமெட் இந்த சைடு சென்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. இங்கே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. வால்டேஜ் எவ்வளோ, கரண்ட் எவ்வளோ, அதெல்லாம் நமக்கு வந்து காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் ஸ்பீடு, அதாவது மோட்டர் ஸ்பீடோட ஆர்பிஎம் நமக்கு வந்து காட்டுது. ட்ரிப்புக்குண்டான அந்த திங் வந்து காட்டுது. மோடு வந்து இப்போ வெஹிக்கிள் ஈகோ மோடில் வந்து இருக்குது. அந்த கிலோவாட்டுக்குண்டான கிராஃப் நமக்கு வந்து காட்டுது. இப்போ 0 கிலோவாட்டில் வந்து ஹெவி பேட்டரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. சென்டர்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த காமெட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே டிரைவ் ரெடிக்குண்டான ஒரு பேஜிங் நமக்கு வந்து கிடைக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அந்த மவுண்டனுக்குண்டான அந்த அனிமேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் ரிமைண்டர், ஹேண்ட் பிரேக்குண்டான ரிமைண்டர் வந்து கிடைக்குது. டிரைவ் மோட் நியூட்ரல் வந்து இருக்குது. பேட்டரிஸோட ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் 89%, ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. ஓடோமீட்டருக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து காட்டுது. 12,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. கிலோமீட்டர் பர் அவருக்குண்டான அந்த திங் இதில் வந்து காட்டுது. சூப்பராக வெல் டிசைன், ஐ கேட்சியான நல்ல அப்பியரன்ஸ் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைட் கன்சோல்ஸில் கீழே வந்து காமிச்சிடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம்எஸ்க்குண்டான ஒரு பட்டன் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு அந்த ஓவர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு டெடிகேட்டட் பட்டன்ஸ், ஹெட்லைட் லெவலில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்யூட்டான ஏசி வெண்ட் வித் நல்ல ஒரு குரோம் ட்ரீட்டட் ஃபினிஷில் வந்து வருது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. விண்டோஸ் டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. என்டையர் கேபினுமே அந்த ஒயிட் அண்ட் மெட்டல் ட்ரீட்டட் தான் நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் அண்ட் லுக் தருது அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் வந்து பார்க்க போனால் டோரில் ஸ்பீக்கர்ஸ், டோரில் நமக்கான ஸ்பீக்கர்ஸ், லாக் அன்லாக்கான பட்டன், அதுக்கப்புறம் இந்த டோர் ஹேண்டில் நல்ல ஒரு க்ரோமி ஷாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் என்டையருமே நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. காயின் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்க்க போனால் வேனிட்டி மிரர் வித் டிக்கெட் ஹோல்டர், ஒரு சன் வைசர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஐஆர்விஎம்ஸ், ஆட்டோமேட்டிக் டிம்மிங் எதுவும் வந்து கிடைக்கல. சென்ட்ரல் லைட்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப்க்குண்டான பட்டன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வைசர்ஸ், சன் வைசர்ஸ் வித் ஐஆர்விஎம்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்க்க போனால் நல்ல ஒரு க்யூட்டான ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் க்யூட்னஸ் இந்த வெஹிக்கிள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். உள்ள எல்லாம் நல்ல ஒரு குரோமி ஷார்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்குது. ஒரு எம்ஜி டிபிக்கல், அதாவது எம்ஜி காமன் டிபிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் கன்சோலில் நல்ல ஒரு கிளாசி பிளாக் பேஸில் நம்மளோட ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து தான் இருக்குது. இது வந்து அந்த ஏசி மோட்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுறதை பார்க்க முடியும். ஃபேஸ் வர மாதிரி நான் ஏசி வந்து வச்சுக்கிறேன். ஏசியோட ஃபேன் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்து வச்சுக்கிறேன். அது எல்லாமே இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து காட்டும். ஈகோ ஆர் ஸ்போர்ட் மோட் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாசி பிளாக் பட்டன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கீழே அங்கே ஸ்போர்ட்ஸ்க்குண்டான ப்ரொஜெக்ஷன்களை வந்து பார்க்க முடியுது. ஈகோக்குண்டான ப்ரொஜெக்ஷன் இப்போ சேஞ்ச் ஆகுது வந்து பார்க்க முடியுது. இங்கே நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன், நல்ல ஒரு சூப்பர் டிசைன் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஐகேட்சியான தீமில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹோம் ஸ்க்ரீன் வந்து போயிடும். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து போனீங்கன்னா இதுதான் நமக்கு அந்த அப்டேட்டட் ஹோம் ஸ்க்ரீனோட லுக்கு. மீடியா கண்ட்ரோல்ஸ், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே நமக்கு வந்து கிடச்சிரும். டேட் அண்ட் டைம், அந்த மீடியாக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, எம்ஜிக்குண்டான லோகோ இதில் வந்து இருக்குது. ஜியோ 7 யூஎஸ்பி மியூசிக், அதுக்கப்புறம் ப்ளூடூத் மியூசிக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஃபோனுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட், ஃபோன் கனெக்ஷன், கான்டாக்ட்ஸ், டயலருக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் அதில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பேட்டரியோட எஸ்ஓசி, அதோட செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
இப்போ லோ சார்ஜ் இருக்கும்போது ஏசியை டிசேபிள் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வெல் அனிமேஷனில் எஸ்ஓசி வந்து டிஸ்பிளே ஆகுது. சார்ஜிங் டீட்டெயில் நீங்கள் வெஹிக்கிள் சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜிங் டீட்டெயிலாம் இதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ரேஞ்ச் வந்து இங்கே காட்டுது 178 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச், ஒரு சூப்பர் ரேஞ்ச் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். எஃப்எம்க்குறான ஃபங்க்ஷனாலிட்டி ஹோம் ஸ்க்ரீன் வந்து போயிடுறேன். இது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வரும். இந்த டிசைன் தீம் இந்த யூசர் இன்டர்ஃபேஸே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸ்க்ரீனை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் இதில் வந்து ஆப் ஸ்க்ரீனுக்குள்ள வந்து போயிடும். ஆப் ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி எம்ஜி ஆஸ்டர் ரிவ்யூவில் வந்து பார்த்துருப்போம். அதே ஆப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. எம்ஜியில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இதே ஆப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ரேடியோ, ப்ளூடூத் ஃபோன், செட்டிங்ஸ்குள்ளே வந்து போனோம்னா என்டையர் செட்டிங்ஸ்க்குமே நமக்கு வந்து கிடைக்குது. நார்மலாக ப்ளூடூத் சவுண்டு, வால்பேப்பர், வைஃபைக்குள்ள செட்டிங்ஸ், எம்ஜி வாய்ஸ்க்குள்ள செட்டிங்ஸ், யூசர் மேனுவல், சிஸ்டம்க்குள்ள செட்டிங்ஸ், அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஓடி அப்டேட்ஸும் நமக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் பேக் போயிடும். வெஹிக்கல் செட்டிங்ஸ்குள்ளே வந்து போனோம்னா ஃபாலோ மீ ஹோம் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டைமிங் எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். லாக் அன்லாக், அதாவது அப்ரோச் வெஹிக்கிள் கீ வச்சு நீங்கள் வெஹிக்கிள் அப்ரோச் ஆனதுமே அன்லாக் ஆகணுமான்ற ஆப்ஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் அசிஸ்டில் டிரைவிங் மோட் நமக்கு வந்து கிடைக்குது. நார்மல், ஈகோ அண்ட் ஸ்போர்ட் ரைடிங் மோட் வந்து கிடைக்குது. ரீஜென்ரேஷன் மோட் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெவி, நார்மலாக லைட் ரீஜென்ரேஷன் மோட் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீட் செட்டிங், எவ்வளோ மேக்ஸ் ஸ்பீட் போகணுமோ அந்த இதில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ 80 செட் பண்ணிட்டீங்கன்னா 80 மேலே வந்து வெஹிக்கிள் போகாது. ஹை ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் நியூட்ரல் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா நியூட்ரல் வந்து உள்ளாது. நீங்கள் எந்த கீரில் கரண்ட்டில் போயிட்டு இருக்கீங்களோ அந்த கீர்லேயே வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பட்டன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் வெஹிக்கிள் செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிறது. ஸ்டேரிங் வீலில் இந்த ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன உங்களுக்கு வேணும் செட் பண்ணி வச்சுக்கலாம். வெஹிக்கிள் செட்டிங்ஸு, சோர்ஸ், அது எல்லாமே நீங்கள் தான் செட் பண்ணி வச்சுக்கலாம். வைப்பருக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, வைப்பர் மெயின்டெனன்ஸ் இது நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா வைப்பர் வந்து மெயின்டெனன்ஸ் பொசிஷனுக்கு வந்து போயிடும். மேலே இந்த மாதிரி வந்து நின்றுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வைப்பரை கழட்டி சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மெயின்டெனன்ஸ் பொசிஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வைப்பர் நார்மலோட பொசிஷனுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட ஃபங்க்ஷனாலிட்டி, ட்ரிப் ரீசெட் பண்ணுறதுக்கான திங் வந்து இந்த மெனுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி ஆப்ஸ்க்குள்ள வந்து போயிடும். இதான் வெஹிக்கிள் செட்டிங்ஸ். ஏசிக்குள்ளான செட்டிங்ஸ் என்டையராக அந்த ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். ஃபேனுக்குள்ளான செட்டிங்ஸ், டெம்பரேச்சருக்குள்ளான செட்டிங்ஸ், கீழே அந்த மோடுக்குள்ளான செட்டிங்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. மேலே சின்ன ஒரு எம்ஜி லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஹோம் வந்து போயிடும். மெனு, டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேக்குள்ளான செட்டப். நெக்ஸ்ட்டு கீழே இன்பாக்ஸ், ஜியோ 7க்குள்ளான திங், அந்த தீம் ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தீம் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தீம்ஸ் எல்லாம் இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். என்டையர் தீமே வந்து மாறும். அதுக்கான திங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் வந்து போயிடும். இதுதான் பேசிக் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஃபீச்சர் ஆஃப் எம்ஜி காமெட். லெஃப்ட் சைடில் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் டைப் ஆஃப் சீட்ஸ், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நமக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த சைடு டோர் ஃபங்க்ஷன், ரைட் சைடில் பார்த்த மாதிரி அதே டோர் ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து கிடைக்குது. ஒரு க்யூட்டான ஏசி வென்ட்ஸ், அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஏர் பேக் உண்டான திங், இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் திங் எதுவுமே வந்து கிடைக்கல. ஸ்டோரேஜ் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட பார்சலாக நீங்கள் இது வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சென்டரில் நம்மளுக்கான கியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட்டரி டைப் கியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த கிளாசி ஒயிட் மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நர்ல்டு ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ்க்கான மோட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சென்டர் கன்சோலிங் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அப் அண்ட் டவுனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து கிடைச்சிடும். லெஃப்ட் சைடில் ஆட்டோ ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. க்யூட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் நமக்கு வந்து கிடைக்குது. சீட் பெல்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ரியர் சீட் வந்து காமிச்சிடுறேன். ரியரில் நார்மல் கிளாஸ் எதுவுமே வந்து கிடைக்கல. வென்ட் கிளாஸஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் பேசஞ்சருக்கும் நம்மளுக்கு அந்த சீட் பெல்ட்ஸ் கிடைக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஐஎஸ்ஓஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸு, 50-50 ஸ்பிளிட் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹெட் ரெஸ்ட் தான், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடைக்கல. ஃபேப்ரிக் அப்பாசிட்டியில் சீட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சீட்ஸோட நமக்கு வந்து அப்படியே வந்து காமிச்சிடுறேன். நல்ல ஒரு ஓகேவான லெக் ரூம் நமக்கு ரியரில் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். தான் பேசிக் இன்டீரியர் ரிவ்யூ ஆஃப் எம்ஜி காமெட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரிஷ் வியூஸ்.